அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் சுவிசேஷகர்களாகவும் சிலரை மேய்ப்பராகவும் சிலரை போதகராகவும் தேவன் அழைக்கிறார். வானத்திலிருந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு தேவாதி தேவன் 5 முத்துக்களை 5 பிரஷியஸ் ஸ்டோன்ஸை தூக்கி எறிகிறாருன்னு வச்சுக்கோங்க. உங்க மனசுல இருந்து கற்பனை பண்ணிக்கோங்க. ராஜ கம்பீரமாக ஒரு ராஜா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவருடைய ஜனத்தை பார்க்கிறாரு. தன்னுடைய பொக்கிஷ வெசல்ல இருந்து ஒரு கையில் எடுக்கிறாரு. ஒரு 5 ஸ்டோன்ஸை தூக்கி எறிகிறாரு நம்ம மேல. 5மே முத்துக்கள், 5மே டைமண்ட்ஸ். எப்படி இருக்கும்? ஒவ்வொன்றும் டைமண்ட், ஒவ்வொன்றுக்கும் ஒரு குவாலிட்டி இருக்கு இல்லைங்களா? precious, they are very precious. And Paul says there are 5-fold ministries, 5 offices that has been given to the church. One is the apostle, the second is the prophet, third is the evangelist, fourth is the pastoral, and the fifth is the teacher, office of a teacher. These are all 5 offices. சரிங்களா? சரி, இப்போ மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷத்துல கடைசி 28வது அதிகாரத்துல கடைசி அதிகாரம், கடைசி சில வசனங்களை வாசிக்க போறேன். ஆண்டவர் வந்து இப்ப எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி கடைசி வார்த்தைகளை கொடுக்கிறார். கடைசி வார்த்தைகளை வானத்துல எடுத்துக்கொள்ளப்பட போறாரு. அப்ப சொல்றாரு, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்றார், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், என்ன சொல்றாருங்க? புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும், கவனிங்க, இது ரொம்ப முக்கியமானது. இங்கதான் டர்னிங் பாயிண்ட் வருது. சகல, இதுவரைக்கும் யாரை பத்தியே கவனிச்சுட்டு இருந்தோம்? யூதர்களை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தோம். யூதர்கள் 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 12 சீஷர்களும் யூதர்கள். இயேசுவும் யூத குடும்பத்துல பிறந்தவர். புரியுதுங்களா? ஆனா இப்ப சொல்ற சகல ஜாதிகளுக்கும் சீஷராக்குங்க. சாதாரணமா விட்டுறாதீங்க. நீங்க எல்லாம் எனக்கு எப்படி சீஷரோ அதே மாதிரி சகல ஜாதிகள். அந்த இந்தியா போங்க. அப்ப அப்படி தோமாவை பார்த்துருப்பாரு. தோமாவை இல்லைங்களா? உன்னை நம்புறம்பா, விட்டுறாத என் ஜனத்தை. உங்களுக்கு புரியுதுங்களா? அவருடைய கண்கள் அதை பேசியிருக்குமா? பேசியிருக்காதா? கண்டிப்பா பேசியிருக்கோம். பேதுருவை பார்த்திருப்பாரு. அவருடைய கண்கள், சரிங்களா? அவருடைய கண்கள் பேசியிருக்கோம். Don't forget the Indians. தோமாவை பார்த்து இல்லைங்களா? உனக்காக 2வது தடவை வந்து தழும்புல கை வச்சு பாருன்னு உங்ககிட்ட சொன்னேன், மறந்துடாத என் ஜனத்தை. சரிங்களா? தோமா அந்த அந்த தேவ கட்டளைக்கு அவன் கீழ்ப்படிந்தவனாக ஷிப் ஏறி கேரளால வந்து இறங்கி பல வருஷங்கள் ஊழியம் செய்து சென்னையில கொல்லப்பட்டார் இயேசுக்காக. எதுக்கு நான் இது சொல்றேன்னா, இது ரொம்ப முக்கியமானது. சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நீங்க போய் இந்த சகல ஜாதிகளுக்கும் என்னுடைய சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்கும் போது, when you are preaching my gospel, the good news to all nations, to all people, to all the tribes of the world, I will be with you. ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் பேசு, உன் பின்னாடி நான் நின்னுட்டு இருப்பேன், உன் கூட நான் நின்னுட்டு இருப்பேன். You are not alone. புரியுதுங்களா? இந்த உலகத்துல எத்தனையோ பேர் உயிரை பணயம் வச்சு சுவிசேஷத்தை சைனாவிலையும் ரஷ்யாவிலையும் இஸ்லாமிய தேசங்களையும் அறிவிக்கிறதுக்கு காரணம் இந்த வார்த்தைகள். கடைசி வார்த்தை, என் தெய்வம் சொன்ன வார்த்தை, இந்த பூமி விட்டு எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி சொன்ன ரொம்ப முக்கியமான ஒரு கட்டளை என்னன்னா, போய் சுவிசேஷத்தை அறிவிங்க. சரி, இப்ப மறுபடியும் ஃபர்ஸ்ட் வசனத்துக்கு வரேன். சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் தேவன் அழைக்கிறார். உங்களையும் என்னையும் கர்த்தர் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு அழைக்கிறார். Woe unto me if I do not preach the gospel. பவுல் சொல்கிறார், நான் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருப்பேனே ஆனால் எனக்கு ஐயோ. Woe unto me என்ன? சாபம், துரோகம். நான் என் தெய்வத்தினுடைய அன்பை இந்த உலகத்திலே பறைசாற்றாமல் சுயநலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு என் நாட்கள் முடியும் என்று சொன்னால் எனக்கு ஐயோ. பிரபு, பிலிப் பிரபு, உனக்கு ஐயோ. புரியுதுங்களா? நான் பர்சனலா எடுத்து சொல்றேன். ஏன்னா எனக்கு தெரியும் if I go to God without preaching this wonderful news of Jesus Christ to the people around me and making sure that they understand the gospel,
because the gospel saved me, and I have to tell them what happened to me through this gospel. If I do not preach this gospel, there is a woe unto me, there is a danger that will come upon me, and that danger will impact my eternity. அதனால தான் இன்னைக்கு செய்தி என்னன்னா, ministry of an evangelist. போன மாதம் ministry of a prophet. இப்போ ப்ராஃபெட்டுக்கு அந்த காலத்துல இருந்தாங்க, இந்த காலத்துல இருக்கிறாங்களா, அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ministry of the evangelist இருக்குதா? இருக்கு. வேதத்துல இருக்கா? இருக்கு. வேதத்தின் அடிப்படையில் இருக்கா? இருக்கு. வசனம் இருக்குங்களா? யாராவது ஒரு ஆளையாவது காமிக்க முடியுங்களா பைபிள்ல அப்படின்னு நீங்க கேட்கணும் இல்லைங்களா? பைபிள்ல இருக்கா? ஓகே, இருக்கு. வசனத்துல ஒரு வார்த்தை இருக்கு. ஒரு வார்த்தை இருந்தாலே அது உண்மை. சரி, அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல உதாரணத்தை சொல்லுங்க பைபிள்ல அப்படின்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 6வது அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன். நானே வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு பொதுவா சொல்லிடுறேன், நீங்க இப்ப புரட்ட வேணாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 6வது அதிகாரத்தையும் 8வது அதிகாரத்தையும் நீங்க முழுமையா வீட்டுக்கு போய் வாசிச்சீங்கன்னா என்னோட செய்திய அர்த்தங்களை நீங்க புரிஞ்சுப்பீங்க. So not just here and there, but if you have to read Apostles chapter 6 and chapter 8. 8 is very important. That is going to be the meditation today. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6வது அதிகாரத்துல ஒரு சபையில ஒரு பிரச்சனை வருது. அப்போ அப்போஸ்தலர்கள் யாரு? பிரதான அப்போஸ்தலன் பேதுரு இருக்கிறார். அப்போ ஒரு பிரச்சனை வருது, பந்தி விசாரிக்கிறதுல பிரச்சனை. அதாவது இவங்களுக்கு சோறு போடுறாங்க, இவங்களுக்கு சோறு போடுற, இவங்களுக்கு பார்ஷியாலிட்டி காமிக்கிறாங்க, இந்த குரூப்புக்கு சரியான கவனிப்பு இல்லை அப்படின்னு. அப்பொழுது 2வது வசனம் சொல்லுது, அப்பொழுது 12 அதாவது 12 சீஷர்களும் சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. அப்போஸ்தலர் சொல்றாங்க, நாங்க எல்லாருக்கும் சோறு போட்டுட்டு இருக்கிறதுக்கோ ஜூஸ் ஊத்தி கொடுத்துக்கிறதுக்கோ எங்களுக்கு நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா வேத வசனத்தை நாங்கள் போதிக்க வேண்டும். யார் சொல்றாங்க? 12 சீஷர்கள் சொல்றாங்க. We cannot do the catering job because we are called for higher purposes to preach the gospel of Jesus Christ. சரிங்களா? ஆதலால் சகோதரரே, நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பிரச்சனை சால்வ் பண்றதுக்கு பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களுக்கு தெரிந்து கொள்ளுங்க. 7 பேர் நல்ல பசங்களா பாருங்க. பரிசுத்த ஆவியானவரா, நல்ல பயபக்தியோட இருக்கானா, பரிசுத்த ஆவியில இருக்கானா அந்த பையனா பாருங்க. ஞானம், புத்தி, காமன் சென்ஸ் இருக்கணும், ஞானம், தேவ ஞானம் இருக்கணும். அப்படிப்பட்ட 7 பேர் எடுத்து அவங்கள பந்தி விசாரணை பண்ணுங்க. அதுல பேர் வருது பாருங்க. அப்பொழுது அந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமா இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியமும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும், இப்ப ஸ்தேவான் பத்தி பேசுறேன். 2வது பிலிப்பையும், அப்புறம் இன்னும் வசனங்கள் சொல்லுது, அவங்க தெரிந்து கொண்டார்கள். ஸ்தேவான், பிலிப்பு, ஸ்டீஃபன் and Philip were one among the 7 people who were chosen to take care of the serving, food serving, எல்லாமே கேட்டரிங், இதுக்கெல்லாம் பார்க்குறது. அதுல இந்த ஸ்தேவான், இந்த பிலிப்பு ரொம்ப வித்தியாசம். அவர்கள் அதுல தான் ஆரம்பிச்சாங்க, ஆனா அதுலயே நிக்கல. சாப்பாடு போட்டுட்டே இருக்கிறதுலயே நிக்கல, ஜூஸ் கலக்கிறதுல, டீ காஃபி போடுறதுலயே நிக்கல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, they stepped up. ஸ்தேவான் மூலியமாக பலத்த அற்புதங்கள் நடந்துச்சு அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அந்த வசனம் 6வது அதிகாரத்துல 2வது வசனம் நினைக்கிறேன். இப்போ 8வது அதிகாரத்துக்கு நீங்க போவீங்கன்னா, இப்போ வேற ஒரு பிரச்சனைகள் இருக்கிறாங்க. இப்ப என்னன்னா, சபையே ஒழுக்கப்படுகிறது. சபையில மிகுந்த உபத்திரவம் உண்டாகி, எருசலேம் சபையில the prime headquarters churchல கடுமையான உபத்திரவம், சுத்தி இருக்கக்கூடிய கடவுளை நம்பாத மனிதர்கள் மூலியமாக பலத்த உபத்திரவத்துல மாட்டிக்கிறாங்க சபையா. அப்ப எல்லாம் சிதறடிக்கப்படுறாங்க. ஸ்தேவான் கொல்லப்படுகிறான். ஸ்தேவான் பந்தி விசாரிச்சுட்டு இருந்தவன் கொல்லப்படுகிறான். அவன் மூலியமாக பலத்த கிரியைகள், அற்புதங்கள் நடந்துச்சு. ஆனா அவனை சுற்றி வளைச்சு அவனை கல்லுல அடிச்சு கொள்றாங்க. அப்ப தெய்வத்தையே அவன் பார்க்கிறான். சரிங்களா? அப்பொழுது தேவ பக்தி உள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடு வைத்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். The prime enemy யார் தெரியுங்களா? பவுல், சவுல் தான். பவுலாய் மாறின சவுல் the first enemy, top most enemy யாருன்னா சவுல் தான். எல்லாம் நடுங்குறாங்க.
சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்தார்கள். என்னாச்சுங்க? சபை சிதறி போகிறது, எல்லாம் திரியிறாங்க, ஓடி ஒளியிறாங்க. புரியுதுங்களா? கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட உபத்திரவ காலத்துக்கு நடுவுல சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்பொழுது 5வது வசனம், டர்னிங் பாயிண்ட். பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். Now I am coming to the topic, the ministry of an evangelist. The best example given in the New Testament is Philip the evangelist. He went to a place where no one will go. எந்த யூதனும் போகாத ஒரு ஊருக்குள்ள சிதறடிக்கப்பட்டாங்க. புரியுதுங்களா? யூதர்கள் என்ன நினைச்சாங்க? இந்த சுவிசேஷம், இந்த மேசியாவை குறித்ததான செய்தி எல்லாம் எங்களுக்கு தான், சமாரியனான தீட்டுப்பட்டு போனவங்க, தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா பிலிப்புனுடைய கண்கள் என்ன சொல்லுது? கண்கள்ல அவங்களும் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்ட ஜனம். Mark of an evangelist is he will not differentiate people. நீ இன்னார் நான் அன்னார் அதெல்லாம் பேச மாட்டான். எல்லாரும் ஒண்ணுதான். என் தேவனுடைய ரத்தம் சகல ஜனங்களுக்கும் சகல ஜாதிகளுக்கும் சிந்தப்பட்டது. சகல ஜாதிகளுக்கும் சிந்தப்பட்ட அதே ரத்தம் தான், என்னை கழுவுகிற ரத்தம் தான் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு வெள்ளைக்காரனை கழுவுகிறது. அதே ரத்தம் தான் சைனீஸை கழுவுது. அதே ரத்தம் தான் கொரியனை கழுவுது. அதே ரத்தம் தான் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒருத்தனை கழுவுறது. சவுத் அமெரிக்காவில் இருக்கிற மெக்சிகன், லாட்டின் எல்லாருமே, ஹிந்தி பேசுறவனையும் கழுவுறது இயேசுவின் ரத்தம். அதே ரத்தத்தால் கழுவப்பட்டபடினாலே நானும் அவனும் சகோதரனா இருக்கிறோம். எல்லாம் ஆதாம் ஏவாளுடைய வயிற்றிலிருந்து பிறந்தவர்கள், நோவாவின் குடும்பத்திலிருந்து அந்த வம்சாவளிகள், எல்லாரும் ஒண்ணுங்கிற சத்தியத்தை ஒரு இவாஞ்சலிஸ்ட் இங்க போட்டிருப்பான். அவனோட மார்க் என்னன்னா, he will not differentiate people. புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்களுடைய மனதில் இது எல்லாம் அழுத்தமாக பதிந்து கொள்ளும். ஏன்னா உங்களை கத்த தட்டி எழுப்புவார் சில காரியங்களை செய்ய வைக்கிறதுக்காக தேவனுடைய ராஜ்யத்துல. அப்போ இதெல்லாம் இந்த சத்தியம் உங்களோட மனதில் பதிந்திருக்க வேண்டும். எந்த மனுஷனையும் வித்தியாசப்படுத்தாதபடிக்கு எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படின்னு நீங்க பார்க்கக்கூடிய குணாதிசயத்தை எடுத்து தரித்துக் கொள்ளுங்கள். அவன் வந்து ஐயோ சமாரியாவுக்கு வேற வந்துட்டமே உயிர் படைக்கிறதுக்காக அப்படின்ட்டு, ஐயோ தீட்டான கிராமமாச்சே அப்படின்ட்டு உட்கார்ல. அவன் போய் முதல் வேலை செய்தது இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அப்படிப்பட்டவனை கொண்டுதான் சில காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். பிலிப்பு செய்த அதிசயங்களை அப்பொழுது 5வது வசனம், அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். இப்ப என்ன ஆகுதுன்னா, the power of an evangelist. அப்போ இந்த மனப்பக்குவத்துல, இந்த அழைப்புல இருந்து ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு மனிதனிடத்துல இருந்து தேவனுடைய வல்லமை வெளிப்படும். தேவனுடைய வல்லம், it's a mark of an evangelist. I am talking about biblical ministry. God will reveal healing miracles through the man who preaches the gospel. புரியுதுங்களா? ஏன்னா அப்படிப்பட்ட அழைப்பு, அப்படிப்பட்ட செய்தி நம்ம சொல்லிட்டு இருக்கிற செய்தி, நம்ம என்ன செய்தியை சொல்றோமோ அதுக்கு தகுந்த கிரியைகள் தான் நடக்கும். அங்க நீங்க தேவனுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெசேஜை பிரீச் பண்ணும்போது மோஸ்ட் பவர் will be released upon the people. கரெக்ட்டுங்களா? the most important இருக்கலே ஹை டென்ஷன் வயரை தொட்டீங்கன்னா அது தூக்கி எரியதான் செய்யும். அதுல இருந்து வல்லமை வெளிப்பட தான் செய்யும். ஐயோ நான் வந்து ஹை டென்ஷன் வயரை தொட்டாலும் அது மந்தமாக இருக்கணும் அப்படின்னா எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா you are speaking the gospel. அந்த செய்திக்காக தான் ஆண்டவர் தன்னுடைய உயிரை கொடுத்தார். அந்த செய்தி, இயேசு உனக்காக மரித்தார், இயேசுவின் ரத்தம் உன்னுடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும், உன்னுடைய பழைய வாழ்க்கை மாறும், உன்னுடைய நித்தியம் மாறும், உன்னுடைய நித்திய வாழ்க்கை மாறும். நீ நரக குழியில போய் அழிய தேவையில்லை, நீ தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டிய. இது எவ்வளவு முக்கியமான செய்தி. இதுதான் most important message coming out of the scriptures. And when a man preaches this gospel,
he is bringing a high tension wire and anyone who touches it will receive power, will be healed, will be delivered. கரெக்டா இல்லைங்களா? நான் சொல்றது பிப்ளிக்கல் அனாலிசிஸ் கரெக்டா இல்லையா? சரிங்களா? மனிதர்கள் அங்கங்க சில காழ்ப்புணர்ச்சிகள், சில தவறான எண்ணங்கள், அதெல்லாம் பத்தி எனக்கு கவலை கிடையாது. வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே ஒரு சிறு பிள்ளை போல ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னாக்கா இது வந்து ஞானவான்களுக்கும் கிரிட்டிக்ஸ்க்காகவும் எழுதப்பட்ட வசனங்கள் அல்ல. இது தகப்பன் தன் பிள்ளைக்காக எழுதின கடிதம் இந்த வேதம். சரிங்களா? சோ அந்த அனாலிசிஸ்ல தான் நான் இருக்கேன். பிலிப்பு செய்த அதிசயங்களை கண்டு ஜனங்கள் ஆச்சரியம் பிரமிச்சாங்க. ரெண்டாவது, அவன் சொல்லுகிறதை கேட்கறதுக்காக ஓடி வந்தாங்க. அப்படின்னா he had a very clear message. He was not just an empty vessel. சும்மா கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாய் பேசக்கூடியவனா இருப்பான் சுவிசேஷகன். சும்மா கதை கட்டுறவன், கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற வேலை பண்ண மாட்டான். பவுல் இன்னொரு இடத்துல சொல்லுகிறார் தீமோத்தேயுக்கு, கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலம் வருது, அதனால நீ வந்து வழி விலகாதபடிக்கு நீ வந்து சுவிசேஷகனுடைய வேலையை செய் அப்படின்னு தீமோத்தேயுக்கு அவர் சொல்லுகிறார். சரிங்களா? கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிறவன் அல்ல ஒரு சுவிசேஷகன். He has a very clear message, very clear message that God, Jesus is the message. இயேசுதான் உன்னுடைய ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன். உன்னுடைய physical problem, உன்னுடைய spiritual problem, உன்னுடைய eternity, எல்லாவற்றுக்கும் சொல்யூஷன் ஜீசஸ் அப்படிங்கறத அவன் சொல்லக்கூடியவனாக இருப்பான். He will have a clear message. மூன்றாவதாக, அநேகர் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவளை விட்டு புறப்பட்டது. அநேகம் திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். புரியுதுங்களா? இது வந்து மார்க் ஆஃப் an evangelist. இன்னைக்கும் சுவிசேஷகர்கள் மூலியமாக இப்படிப்பட்ட கிரியைகள் உலகத்துல நடந்துட்டு தான் இருக்குது. சில நல்ல சுவிசேஷர்களும் இருக்கிறாங்க, சில கள்ள சுவிசேஷர்களும் இருக்கிறாங்க. கள்ள சுவிசேஷங்களை பத்தி அப்புறம் பார்க்கலாம். உண்மையான சுவிசேஷர்கள் மூலியமாகவும் தேவனுடைய வல்லமை வெளிப்படணும். வேதத்தின் அடிப்படையில் சப்பானிகள் எழும்புவார்கள், திமிர்வாதக்காரர்கள் குணமாக்கப்படுவார்கள், அசுத்த ஆவிகள் அலறி அடிச்சு ஓடும். சுவிசேஷகனுடைய அவங்க கிட்ட இருந்து ரிலீஸ் ஆகிற தேவனுடைய வல்லமை அந்த அசுத்த ஆவிகளால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு வல்லமையாக இருக்கும். இது ரொம்ப முக்கியம் இந்த மார்க்ஸ் ஆஃப் an evangelistல. ஏன்னா இந்த உலகத்துல எவனும் நல்வழிக்கு வாங்கன்னு சொன்னா வர்றதில்லை. அவனுடைய கஷ்டத்திலிருந்து அவனை பிடுங்கி எடுத்து அவனை விடுவிச்சா அவன் we get a chance to preach the gospel. நான் சொல்றது புரியுதுங்களா? எல்லாரும் அவங்கவுங்க they have some medical solution, they are trying to wait for it, they will try to collect fund for some medical research to cure some diseases, but no one is ready to come to Jesus expecting a miracle. அப்ப நீங்க தேவனுடைய வல்லமையோடு கூட போய் செயல்படுவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக நீங்க அவங்களுக்காக போராடி ஜெபிச்சு அவங்களை தொட்டு குணமாக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, இத்தனை டாக்டருக்கு செய்ய முடியாததை இந்த ஒரு ஜெபத்துல இந்த இயேசு செய்யறாரா, இவர் தான் தெய்வம் அப்படின்னு ஏற்றுக்கொள்வார்கள். இது வந்து ஆண்டவர் அவர்களோட இருதயத்துல பேசுவார். சரிங்களா? நீங்க நம்பணும், விசுவாசிக்கணும். எந்த மனுஷனை பிரகாசிக்க பண்ணக்கூடிய ஒரு வெளிச்சம் தான் அந்த சுவிசேஷ வெளிச்சம். நீங்க பாத்தீங்கன்னா யூத ஜனங்கள் ஒரு விதம்னா சமாரிய ஜனங்கள் ஒரு விதம். அவர்களுக்குள்ளாகவே நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அவர்களுக்குள்ளாக நிறைய தீட்டான காரியங்கள், விக்கிரக ஆராதனைகள், பிரச்சனைகள், பிரிவினைகள், சண்டைகள், துரோகங்கள் எல்லா விதமும் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஜனத்துக்கு நடுவில் ஒரு சுவிசேஷகன் போனாலும் அவன் ஒரு நல்ல காரியத்தை செய்ய முடியும். புரியுதுங்களா? ஐயோ இந்த நாடெல்லாம் உருப்படாத நாடுங்க அப்படின்னு நம்ம போட்டு வச்சிருப்போம். அந்த நாட்டுக்குள்ள ஒரு சுவிசேஷகன் போனாலும் அவன் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தி நல்லதை செஞ்சுட்டு வந்துடுவான். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு அனாயிண்டிங், அப்படிப்பட்ட ஒரு காலிங் ஒரு இவாஞ்சலிஸ்டுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, உங்களை கர்த்தர் அப்படியாக அழைக்கிறார். தன்னுடைய பாரத்தை, சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கும்படிக்கு உங்களை கர்த்தர் அழைக்கிறார். இல்லைங்க, அதெல்லாம் அவர் பண்ணுவாருங்க. தினகரன் ஐயா இருக்காரு இல்லைங்க, அவர்கிட்ட அவர் பண்ணிட்டு இருக்காருங்க. அது அவர் பண்றாரு, அவருக்கு புரிஞ்சிருச்சு, அவர் செய்யறார், அவருடைய பொறுப்பு. புரியுதுங்களா? ஆனால் சுவிசேஷத்தை நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ அப்படிங்கிற வசனத்துக்கு நீங்களும் நானும் என்ன பதில் சொல்ல போகிறோம்? அதுதான் என்னோட கேள்வி இன்னைக்கு.
அதுதான் கடவுள் நம்ம கிட்ட கொண்டு வருகிறார். நீங்க தெய்வத்தினுடைய பரிசுத்தமான சுவிசேஷ செய்தியை நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் அற்புதங்கள் அடையாளங்கள் உங்களை தேடி வரும். நீங்க விலை கொடுத்து வாங்க தேவையில்லை. புரியுதுங்களா? சுத்த இருதயத்தோடு இந்த சுவிசேஷத்தை நீங்கள் முழு மனதோடு கூட, முழு பலத்தோடு கூட, முழு ஆத்தும பலத்தோடு கூட, நல்ல ஜபத்தோடு கூட நீங்க அறிவிச்சு ஜெபிச்சு ஒருத்தரை நடத்தினீங்கனாலே அற்புதங்கள் நடக்க தொடங்கிடும். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாயிருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். இந்த பிலிப்பு போய் அந்த சமாரியா பட்டணத்துல ஊழியம் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஜனங்க வேற ஒரு பிரமிப்புல இருந்திருக்கிறாங்க. என்ன பிரமிப்பு? மாய வித்தைக்காரனுடைய பிரமிப்புல இருந்திருக்கிறாங்க. இவங்க ஆல்ரெடி பிரமிச்சவங்க தான். ஆனா எதுல? பிசாசினுடைய வல்லமைகளை பார்த்து. ஏன்னா பிசாசும் நிறைய வித்தை காட்டுவான்ல, இல்லைங்களா? பிசாசு சாதாரண லேஸ்பட்டவன் கிடையாது. அவனும் நிறைய வித்தைகளை காண்பிச்சுதான் ஜனங்களை அப்படியே இழுத்து வச்சிருக்கான், கட்டி வச்சிருக்கான். நம்ம நினைச்சோம் அது ஒண்ணும் இல்லைங்க. இல்ல, அவனுக்கும் சில விழுந்து போன தூதனுடைய வல்லமைகள் இருக்கிறதுனால அவனும் செயல்படுகிறான். இப்போ ஒரு இவாஞ்சலிஸ்ட் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில போய் நிற்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மாய வித்தைக்காரன் அவனை பத்தி அவங்க அந்த ஜனங்க என்ன சொன்னாங்கன்னா, தேவனுடைய பெரிதான சக்தி இவன் தான் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். சின்ன குழந்தைகள் உட்பட பெரியவங்க வரைக்கும் ஐயோ தெய்வத்தினுடைய மகா பெரிய சக்தி இந்த சீமோன் தான் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தாங்க. அப்படி பிரமிக்க வச்சுட்டு இருந்த இடத்துல பிலிப் போய் ஊழியம் பண்ணும் பொழுது முடவர்கள் நடக்கிறாங்க. இவன் வித்தை காமிக்கல, குணமாக்குகிறான். புரியுதுங்களா? நம்ம பிரசங்கிக்கும் பொழுது, நம்ம ஊழியம் செய்யும் பொழுது வித்தை காமிக்க கூடாது. மாய வித்தை காமிச்சிட்டு இருக்க ஊழியக்காரன் கிடையாது. நான் சொல்றது புரியுதுங்களா? மாய வித்தை காண்பிக்கிறவன் ஊழியக்காரன், அவன் சூனியக்காரன். ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரன் மூலியமாக, அவன் ஜெபத்தின் மூலியமாக, அவன் பேசுகிற வார்த்தை மூலியமாக கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு போய் பலவீனங்களை குணமாக்கும், அசுத்தாவிகள் வெளியே வரும். புரியுதுங்களா? ஆனா வித்தை மாய வித்தைக்காரங்கிட்ட போய் தலையை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? உள்ள அந்த அசுத்தாவை அனுப்பிச்சிருவான். வாழ்நாள் முழுக்க கட்டு விழுந்துரும். மாய வித்தைக்காரங்கிட்ட போய் ஒரு தண்ணி வாங்கி குடிச்சீங்கன்னா என்ன ஆகும்? கர்ஸ் உள்ள வந்துடும். நான் எத்தனை பேருக்காக இங்க இதே பேரமட்டாவில் ஜெபிச்சிருக்கேன் தெரியுங்களா? கட்டு உடைக்கிறதுக்காக அந்த அந்த அசுத்தாவிகள்ல மாட்டினவங்க, பில்லி சூனியத்துல மாட்டினவங்களுக்காக அவங்க கிட்ட கேட்டிருக்கேன். அந்த பெண்கள் அழுவாங்க. என்ன சொல்லுவாங்க, இந்த ஒரு ஃப்ரைடே ஈவினிங் கூட்டத்துக்கு ஒரு பார்ட்டிக்காக கூப்பிட்டாங்க. அங்கே போனேன். அங்கே வந்து விச்சஸ் போல இருக்கு, எனக்கு தெரியல. விச்சஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, சாதாரணமாக இருப்பாங்க. அவங்க இதை குடிக்க சொன்னாங்க, குடித்தேன். அன்றைக்கி நைட்லேருந்து எனக்கு இந்த கடுமையான கட்டு, என் வாழ்க்கையே அதுக்கப்புறம் அழிய தொடங்கிடுச்சு. அப்படியே எல்லாம் போய்விட்டது. எல்லாம் டீப் டைவ். என்னன்னா ஜஸ்ட் ஒரு கப் ஆஃப் வாட்டர், கப் ஆஃப் ட்ரிங்க்ஸ் அதில் கலக்கப்பட்டது தான் விச்சஸ். ஸோ மனிதர்களை அழிச்சு போடக்கூடிய சக்தி பிசாசுக்கு இருக்கு. அதே கட்டுகளை உடைக்கக்கூடிய சக்தி யார்கிட்ட கொடுத்துருக்கிறார்? ஆண்டவர் சுவிசேஷ செய்தியை கொண்டு போறவங்க கொடுத்துருக்கிறார். ஏன்னா நானும் போய் உட்காந்து அழுதுட்டு புலம்பிட்டு வர்றதுக்காக நான் போறது இல்லை. புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? ஐயோ உங்க துக்கம் தாங்க முடியல, நானும் ஒப்பாரி வச்சுட்டு வர்றதுக்காகவா சுவிசேஷனாக போகணும்? இல்லை, போய் அந்த பிள்ளைகளை அந்த கட்டிலிருந்து வெளியில, அந்த குழியிலிருந்து எடுத்து வெளியில கொண்டு வர்றதுக்கான சக்தியை என்னுடைய எஜமானன் என் கரத்துல கொடுக்கிறார். சில பேர் நினைக்கிறாங்க அதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அப்போஸ்தலர் நாட்கள்ல. அப்ப என்ன, ஒண்ணுமே இல்லை, வெறுங்கையோடைய கர்த்தர் என்னை அனுப்புகிறார்? இல்ல, ஒரு நாள் அதான் இந்த தாளந்துகளை பெற்றவன் சொல்றான், நீர் அநீதியான எஜமான், கேட்கறதுக்கு மிஞ்சி கேட்டுருவீடு, அதனாலதான் புதைச்சி வச்சேன் அப்படிங்கிறான். இவனை தூக்கி ஜெயில போடுங்கட்டாரு. நம்ம ஆராய்ந்திக்கிற தேவன் அநீதியான எஜமான் அல்ல, பெருக பண்ணுகிற தேவன். தாழ்ந்துகளை கொடுத்து நீ பெருக பண்ணுகிறாயான்னு பாக்குற ஒரு மனசு இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை நம்ம ஆராய்ச்சிட்டு இருக்கோம். ஏதோ பேதுருக்கும் யோவானுக்கும் மட்டும்தான் ஒரு கிஃப்டை கொடுத்திருந்தாரு, எனக்கு கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றது மாதிரி ஒரு பொய் எதுவுமே கிடையாது. புரியுதுங்களா? அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். தேவனுடைய 11 அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினால் அவனை மதித்து வந்தார்கள்.
தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திற்கும் ஏற்றவிலை கொடுத்து பிலிப்பு பிரசங்கத்தை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்தான். இப்ப பாருங்க, அப்படியே மாறுது. இது வரைக்கும் இவன் தேவனுடைய சக்தின்னு அப்படியே தூக்கி வைத்து ஆடிக்கொண்டிருந்தாங்க இந்த ஜனங்க. அவனே விசுவாசிக்க தொடங்குறான். பிலிப்பு கிட்ட இருந்து வெளிப்பட்ட வல்லமை. அப்படின்னா என்ன அர்த்தம்? when the ministry of an evangelist rises up, all the witchcraft people, the witches and the wizards will be weakened. ஒரு தேவனுடைய சுவிசேஷகன் அமெரிக்க தேசத்திலிருந்து ஆப்பிரிக்காவுக்கு போய் ஊழியம் பண்றார். இது ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி. அந்த ஆப்பிரிக்கா பட்டணத்துல அந்த ஊர்ல இருந்த விச்சஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு, நீ பிரசங்கம் பண்ண வர்றியா, எங்க ஜனங்களை விடுவிக்க வர்றியா, எங்க கிராமத்து ஜனங்களை எல்லாம் நாங்க அவங்கள வச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நாங்க உனக்கு பூஜை பண்றீ, உன் வாயை கட்டுகிறோம், நீ எப்படி உன் வாயை திறந்து இயேசுதான் தெய்வம் சொல்றேன்னு பார்த்தலாம், உன் வாயை கட்டிடுவோம் அப்படின்ட்டு உட்கார்ந்துட்டானு. இதை இவர் ஆவியில உணர்ந்து இருக்கிறார். ஏதோ ஒரு சக்தி தனக்கு விரோதமாக இந்த கூட்டத்துல நின்றுட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப பக்கத்துல இருக்க பாஸ்டர் சொல்லியிருக்காங்க, அந்த கூட்டத்துல அந்த நடுப்பகுதியில உங்களுக்கு நேராக விச்சஸ் உட்கார்ந்து உங்களுக்கு விரோதமாக பூஜை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, உங்க வாயை கட்டுறதுக்காக அப்படின்னு. அது நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த இவாஞ்சலிஸ்ட் எழுந்துருச்சு. இயேசுவின் நாமத்தினால எல்லா பொல்லாத சக்திகளையும் எல்லா விட்ச்கிராஃப்ட் பவர்ஸையும் இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்கிறேன். பட்டுன்னு அடிச்சிருச்சு. சத்துருனுடைய வல்லமை உடைந்து போன அந்த விட்சஸ் அண்ட் விசார்ட்ஸ் நடுங்கினார்கள். ஏன்னா அந்த அசுத்த ஆவிகள் இயேசு என்கிற நாமத்தை மாற்ற தாங்கிக் கொள்ளவே முடியாது. நீங்க எத்தனையோ மந்திரவாதிகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்தியாவில், சரிங்களா? அவங்க எல்லாம் ஒன்னா கிறிஸ்தவனுக்கு விரோதமா பில்லி சூனியம் பண்ணும் போது அந்த அசுத்தாவிகள் திருப்பி இவன் அடிச்சிருக்கோம். இல்லைன்னா இயேசுவே அவனுக்கு வெளிப்பட்டு அந்த மாந்திரிகங்கள் இருந்து அவனை விடுவிக்கிறான் ஆண்டவர். புரியுதுங்களா? மாந்திரிகங்களுக்கு என்னைக்கு மாந்திரிகத்தினுடைய வல்லமைகள் வீக்கா இருக்கு அப்படின்னு ஒரு மந்திரவாதிக்கு தெரியுதோ அன்னைக்கு அவன் யோசிக்க தொடங்குவான். ஏன்னா அவன் he wants to be powerful. ஸோ இதுதான் மாந்திரிகக்காரங்களுடைய இது. they want to be powerful, அவ்வளவுதான். புரியுதுங்களா? எப்ப ஏசு நம்ம வச்சிருக்கிற குட்டி சாத்தான்களுக்கு மேல ஒரு பவர் இருக்கு, இந்த சாத்தான்கள் இதை மேற்கொள்ள முடியலன்னா அது வாட் இஸ் தட்னு பார்ப்பாங்க. அதுதான் இயேசு. இயேசு இயேசு ஏதோ வெள்ளைக்காரர்களுடைய தெய்வம் அல்ல, அவர் சகல ஜனங்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் தெய்வம் அவர். ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? when a ministry of an evangelist truly rises up, the witchcraft powers in that region will be weakened. இப்ப நான் கேட்கிறேன், இது இப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷ ஊழியம் இந்த தேசத்துக்கு தேவையா இல்லையா? நம்ம நினைக்கிறோம் இந்தியாவில் தாங்க பெரிய பெரிய பிசாசுகள்லாம் இருக்கு. நீங்க நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னாலே போதும், இந்த மீடியம் அந்த மீடியம்னு இருக்கும். அந்த இதுக்கு ரோட்ல நின்று கொடுக்குறாங்க சிக்னல்களில் இது பாருங்க, கைரேகை பாருங்க, அதை பாருங்க, எல்லாமே இங்க இருக்குது. பிரியமானவர்களே, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் ரிசீவிங் அண்ட் அடி வாங்குற இடம். கிறிஸ்தவனோட வாழ்க்கை we are called to weaken the dark forces. We are called to destroy those dark forces. Not just be defensive, but to be offensive on the enemy. நம்ம நினைச்சோம், ஐயோ எந்த பிரச்சனை இல்லாம அப்படியே நடந்து தப்பிச்சு போயிட்டோம்னா இந்த வாழ்க்கையில பிரதர் நல்லது. பிரதர் போய் தேடி போய் அடிங்கிறார் ஆண்டவர். சமாரியாவா யூதேயாவான்னு பார்க்காத, இறங்கி அடிங்கிறார் ஆண்டவர். புரியுதுங்களா? நீ எங்க போறியோ அங்க மிகுந்த சந்தோஷம் உண்டா. நீ எங்க போறியோ முடவர்களை நடக்க வைப்பண்ற, எங்க போறியோ குருடர்களை பார்க்க பண்ற. என் சுவிசேஷ செய்தி மட்டும் சொல்லுப்பா அப்படிங்கிறார். நீங்க யாராவது ஒப்பு கொடுக்குறீங்களா? யாருக்காவது கஷ்டத்துல இருக்கவங்களுக்காக நான் I pray for you, what is your problem அப்படின்னு கேட்டு அவங்களுக்காக ஜெபிச்சு உங்க மனசுல வர்ற வசனத்தை அவங்களுக்கு, இந்த வசனத்தை எனக்கு மனசுல ஞாபகத்துல வந்துச்சு அப்படின்னு ஒரு பேப்பர்ல எழுதி கொடுக்க முடியுமா? அதுல இருந்து ஆரம்பிக்கும். சென்னை பட்டணத்துல ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு போலியோ அட்டாக் ஆன வாலிபன், பயங்கர பாவம், அவனுடைய விரக்தி, கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவன், ஆனா பயங்கரமான விரக்தி,
வாழ்க்கையில எனக்கு ஏன் இந்த முடம், எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் வேலை கிடைக்க மாட்டேங்குது, எல்லாம் தண்ணி அடிக்கிறது, கெட்ட நண்பர்கள், சிகரெட் ஸ்மோக்கிங், இது எல்லாத்துக்குமே டாப் கிளாஸ், எல்லா பாவ செயலி பயங்கரமான ஆழமான அசுத்தத்துல போயிட்டான் ஒரு மனுஷன். ஒரு போலியோ அட்டாக் ஆன ஒரு மனுஷன். சரிங்களா? அவன் தங்கியிருந்த அந்த ரூம்ல பெற்றோர் கீழ்ப்படிய மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு தங்கியிருந்த அறையை தட்டி ஒரு சகோதரி, ஜெபிக்கிற ஒரு சகோதரி சுவிசேஷ பிரதிகளோட போனதுக்கு அவன் கண்ணாபுண்ணா கெட்ட வார்த்தையை திட்டி அனுப்பிச்சிடறான். அந்த அம்மாவுக்கு மனசுல பாரம், இந்த பையன் எப்படியாவது ரட்சிக்கப்படணும் அப்படின்னு. மறுபடியும் அந்த அம்மா ஜெபத்தோட ஒரு வசனத்தோட போயிட்டு அடுத்த நாள் கதவை தட்டி, தம்பி கடவுள் கர்த்தர் இதை சொல்ல சொன்னார் இந்த வசனத்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அந்த வசனம் அந்த மனுஷனை தொடுகிறது. அப்புறம் அந்த அம்மா அடுத்த தடவை வரும்போது கூப்பிட்டு ஜெபிக்க சொல்றான். அவனுடைய பாவங்கள் மாறுகிறது. பாருங்க, நம்ம நினைக்கிறோம் பெரிய பெரிய கோட் ஷூட் போட்டுட்டு டை போட்டுட்டு லைட்டிங்ஸ் ஃபுல்லா வச்சிருக்கிற ஊழியக்காரன் தான் கர்த்தர் பயன்படுத்துவாரு, அவன் தான் இவாஞ்சலிஸ்ட் நம்ம நினைக்கிறோம். நோ. சரிங்களா? அந்த சகோதரி, அந்த அம்மாவோட பேர் கூட யாருக்கும் தெரியாது. அந்த அம்மா வந்து சொல்லி அந்த அந்த வாலிபன் ரட்சிக்கப்படுகிறான். அவன் வாழ்க்கை மாறுகிறது, அவனுக்கு வேலை கிடைக்கிறது, வேலைக்கு போயிட்டே அப்புறம் ஊழியம் பண்றான். அதுக்கப்புறம் அவனுக்கு கர்த்தர் எழுத்து ஊழியத்தை கொடுக்குறாரு. சரிங்களா? எழுதுற ஊழியம். அவர் ஒரு நல்ல ஒரு சுவிசேஷன், பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சுவிசேஷத்தை வைக்கிறார். அவர் வாழ்நாள் முழுவதும் தேவனுக்காக ஊழியம் பண்ணுகிறார். அவர் மூலியமா ரட்சிக்கப்பட்ட அநேகர் இருக்கிறாங்க இந்த பூமியில இன்னைக்கும். சாம் ஜெபத்துரை, நான் சொன்ன வாலிபன் யாருன்னா அந்த சாம் ஜெபத்துரை தான். யோசிச்சு பாருங்க, தண்ணி, சிகரெட்டு, பாவம் மூழ்கிட்டு இருக்கிறாரு. அப்ப ஏதோ ஒரு சகோதரி ஜெபத்தோட போய் செஞ்ச ஒரு சுவிசேஷ வார்த்தை, ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அவன் மூலியமாக ஒரு பிரம்மாண்டமான அழுத்தத்தை சுவிசேஷத்தை மூலியமாக கர்த்தர் இந்த உலகத்துல கொடுக்கிறார். புரியுதுங்களா? You have great power, you have great potential. You may not understand what I'm asking you to do. The impact will be tremendous, phenomenal, if you will simply obey and be a witness for Christ. Be a witness for Christ. ஆண்டவரே, இந்த மனுஷனுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த மனுஷனுடைய தேவைகளை சந்தியும், இந்த மனுஷனுடைய போராட்டங்களுக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும். ஆண்டவரே, நான் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது நான் தனியாக அறிவிக்கல, என் பக்கத்துல நீர் இருக்கிறீர் என்று நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு வாக்குத்தம் பண்ணீரே. ஆண்டவரே, அந்த நாட்களில் நான் நின்று நான் உங்களிடத்துல கேட்கிறேன், இந்த மனுஷனை தொடுவீராக அப்படின்னு நீங்க சொல்லி நீங்க ஜெபிக்க வேண்டிய காலத்துல இருக்கு. வின்டர் எல்லாம் முடிஞ்சிருச்சு, சம்மர் ஆரம்பிக்க போகுது. சுவிசேஷ ஊழியத்தையும் ஆரம்பித்து விடுங்க. கரெக்டா? ரிக்வெஸ்ட் கரெக்டா? சரிங்களா? இன்னும் நிறைய இருக்கு அனாலிசிஸ்க்கு, பட் டைம் முடிஞ்சிருச்சு. பட் திஸ் இஸ் த மெசேஜ். You are accountable. You are accountable to the gospel, to the message. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தில் நான் சொன்ன வசனம் 16வது வசனம், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால், if I do not preach the gospel, எனக்கு ஐயோ, woe unto me if I do not preach the gospel. இது வசனம். ஒரு மனுஷனை பிசாசுடைய கரத்திலிருந்து பிடுங்கி எடுத்து கர்த்தருடைய கரத்துல கொடுக்கிற ஒரு சக்தி தான் சுவிசேஷனுடைய சக்தி. சரிங்களா? அந்த சக்தியை கர்த்தர் நமக்கு தருகிறார். He is willing. He wants just a person who will yield himself, submit himself for this wonderful work. உங்களுக்கு பின்னாடி உங்க பேருக்கு முன்னாடி இவாஞ்சலிஸ்ட் போகணும்னு அவசியமே இல்லை. உங்க பேருக்கு முன்னாடி ப்ராஃபெட்னு போட்டுக்கணும், அப்போஸ்தலன் போட்டுக்கணும், அப்படிப்பட்ட ஒரு வியாதி இந்த நாட்கள்ல பிடிச்சிருக்கு நிறைய பேருக்கு. டைட்டில் போடுற வியாதி, அந்த வியாதியில மாட்டிக்காதீங்க. ஆனா அந்த பொறுப்பு, இட்ஸ் a responsibility, it's a functioning. It's not given for titles. It is given for functioning. Roles and responsibilities, not a title. Evangelist might seem to be a title, but it is not a title. It is a role. It is a responsibility that God wants to impart within you.
சரிங்களா? சரி, அது ஒன்று. ரெண்டாவது கடைசியாக நான் உங்ககிட்ட சொல்றது வந்து அந்த சுவிசேஷ பாரத்துக்காக நீங்கள் ஜெபிங்க. பாரம் இல்லாம ஊழியம் பண்ணக்கூடாது. எனக்கு பாரம் இருக்கிறதுனால தான் நான் ஊழியம் பண்றேன். நல்ல காலமோ கெட்ட காலமோ நான் ஊழியம் செய்யறாங்க. என் வாழ்க்கையில எத்தனையோ ரொம்ப கஷ்டமான, என் லைஃப் பர்சனல் லைஃப்லயே ரொம்ப கஷ்டமான நாட்கள்ல கூட ஊழியத்தை விட்டுறக்கூடாது. ஊழியத்தை செஞ்சுட்டு நம்ம கஷ்டப்பட்டுக்கலாம். கஷ்டப்பட்டு இருக்கும் போதே ஊழியம் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நீங்க நினைக்கணுமே ஒழிய, எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும், அந்த நல்ல காலத்துல நான் கால் மேல கால் போட்டுட்டு ஊழியம் பண்ணுவேன் நீங்க என்னைக்காவது பிளான் பண்ணீங்கன்னா அது நடக்காது. பரிசுத்தவான்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். எருசலேமை விட்டு, தங்களுடைய வீட்டை விட்டு, தன் குடும்பத்தாரை விட்டு. அந்த சிதறடிக்கப்பட்ட நிலைமையில பிலிப்பு ஓடி போய் ஒளியான். எங்கன்னா சமாரியாவில். அங்க இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். அங்க பலத்த அற்புதம் நடக்கிறான். என்ன அர்த்தம்? நான் சிதறடிக்கப்பட்டிருந்தாலும் சரி, நான் உபத்திரவத்துக்குள்ளாக இருந்தாலும் சரி, நான் அறிவிக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கு. நான் சொல்றது புரியுதுங்களா? I'm not going to wait for good days to dawn upon me. No. No. Even if the days are evil, even if things are going wrong, I will still preach the gospel. In good times, in glad times or in bad times, I will preach the gospel. That is the commitment of an evangelist. That is the mark of an evangelist. And God is calling you for such a ministry with burden. Take up that burden. Receive that burden from Christ. நீங்க ஐயோ என் மனசுல இருக்க பாரமெல்லாம் என்னை விட்டு போகணும்னு நீங்க ஜெபிங்க. உலக பாரமெல்லாம் போயிட்டோம். ஆனா இந்த சுவிசேஷ பாரத்தை வேணும்னு கேட்டு வாங்குங்க. சுவிசேஷ பாரத்துக்காக ஜெபியுங்கள். சுவிசேஷகர்களுக்காக ஜெபியுங்கள். உங்களை போல பாடுள்ள மனிதர்கள், உங்களை போல பாடுள்ள மனிதர்கள், பரிதாபமான மனிதர்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள். நாம் யாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? Thank you Lord Jesus. Hallelujah. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் இந்த ராத்திரி வேளையில. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தை என்னுடையது அல்ல, வசனம். ஆண்டவரே, வசனம் அழுத்தின வார்த்தைகளை நான் கொடுத்திருக்கிறேன் தகப்பனே. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் மேல நீர் அசைவாட வேண்டும். ஆண்டவரே, இந்த சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும் என்று ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடினார். ஆண்டவரே அப்பா, அந்த பாரம் மாத்திரம் உம்முடைய பிள்ளைகளை அழுத்தட்டும் ஐயா. ஆண்டவரே, மற்ற பாரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகும்படி நான் கட்டளையிடுகிறேன். இவர்களை அழுத்தி கொண்டு போராடி கொண்டிருக்கக்கூடிய எல்லா சத்ருவின் கைகளையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே வெட்டி போடுகிறேன். இவர்களை ஆண்டவரே நோகடிக்கிற எல்லா ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே சபிக்கிறேன், விலகும்படி நான் ஜெபிக்கிறேன். இவர்களை பலவீனப்படுத்துகிற எல்லா வியாதிகளையும் இயேசுவின் தழும்புகளினாலே குணமாக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளிலிருந்து புறப்படுகிற குணமளிக்கிற வல்லமை தாமே ஆண்டவரே உம்முடைய சரீரங்களிலே, மனதிலே, ஆண்டவரே ஆள் மனதிலே கூட இறங்கி செயல்படும்படி நான் ஜெபிக்கிறேன். பிலிப்புவை கொண்டு தேவன் செய்த அதிசயங்களை கண்டு ஜனங்கள் பிரமித்தார்கள், முட்டவர்கள் எழும்பினார்கள், தளர்ந்து போன கரங்கள் கால்கள் பலனடைந்தது. இதோ பலனடைவார்களாக உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளின் முதல் கொண்டு. ஆண்டவரே அப்பா, நான் உம்முடைய வார்த்தையை சொல்ல, உம்முடைய சுவிசேஷத்தை சொல்ல எனக்கு ஒரு மனிதனை தாரும் என்று சொல்லி இவர்கள் ஜெபித்து ஆண்டவரே ஆத்தும ஆதாயத்துக்கு நேராக இவர்கள் புறப்பட்டு போவார்களாக. ஆண்டவரே, இங்கு இந்த இடம் நிரம்பி வழியத்தக்கதாக வரும் நாட்களே செய்வீராக. இந்த இடம் நிரம்பி வழியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, இந்த இடம் போதவில்லை என்று சொல்லுவார்களாக. அப்படிப்பட்ட ஜன கூட்டத்தினாலே இங்கு நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உடைய எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டு இவர்களை சந்தோஷப்படுத்தும்படிக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒரு சுவிசேஷனுடைய சிந்தை, ஒரு சுவிசேஷனுடைய குணாதிசயங்கள் இவர்களுக்குள்ளாக இம்பார்ட் ஆகும்படிக்கு ஆண்டவரே இந்த ராத்திரி வேளை நான் ஜெபிக்கிறேன். இவருடைய கரத்தை பிடித்து இந்த நாள் முதல் கொண்டு இவர்களை சுவிசேஷகர்களாக ட்ரைனிங் கொடுக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களிலே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய கரத்தையும் கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஒரு ஊழியக்காரனாக நின்று ஒவ்வொருவருடைய கரத்தையும் பிடித்து பரிசுத்த ஆவியானவருடைய கரத்துல கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய கரங்களிலிருந்தும்
தேவனுடைய அற்புத வல்லமை வெளிப்படும்படி நான் செபிக்கிறேன். அநேகர் இவர்கள் மூலமாக தொடப்பட்டு ஆண்டவரே இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படி நான் செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.